வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் கிட்டத்தட்ட 400 புள்ளிகளுக்கு மேலே அதிகரித்து நாம் போன வாரம் கூறியது போல 24,000 மார்க்குக்கு மேலே முடிவடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இந்த 24,000 என்பது ஒரு கீ சைக்கலாஜிக்கல் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ சென்டிமெண்ட்டும் அது மாதிரி சிக்னிஃபிகண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகி மெயினாக யூஸிங் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் US-Iran பீஸ் அக்ரிமெண்ட், அதுமாரி டிக்ளைன் இன் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ இது ரெண்டுமே ஒரு பெரிய ஒரு பிரெத் டு இந்தியன் மார்க்கெட் எஸ்பெஷலி சொல்லலாம். அடிஷ்னல் சப்போர்ட்னு பார்த்தோன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஸ்ட்ரெங்தன் ஆகி 5 வாரத்தினுடைய ஹையை தொட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியா UK ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் FTAன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு மாதிரி ப்ராக்ரஸ் ஆகிருக்கிறது பார்க்கும் பொழுது ஸோ பொட்டென்ஷியல் இந்தியா US ட்ரேட் டீலும் இப்போ இந்த வாரத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் மெயினாக குரூட் ஆயில் ப்ரைஸஸும் $80 பேரலில் முடிவடைந்தது. ஒரு குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் நமக்கு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ப்ரீத் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேலும் மோஸ்ட் செக்டார்ஸ் பார்த்தோன்னா ஒரு வீக் இன் பாசிட்டிவ் டெரிட்டரியில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ப்ளஸ் நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி டிஃபென்ஸ் ரெண்டுமே மோர் தென் 6% மேலே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒன்லி திங் இஸ் ஐடி தான் ஒரு டிக்ளைன் 1.5%. ஏன்னா மெயினாக ப்ரெஷர் குளோபல் மார்க்கெட்டில் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்சென்ச்சருடைய கைடன்ஸ் பார்த்தோன்னா வீக்காக இருந்ததுனால அதுவும் ஒரு வீழ்ச்சியை பார்த்ததுன்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் அடுத்தது என்னென்னா 25,000 சந்தைகள் தொடுமா இந்த வாரம். ஏன்னா ஒரு வாரம் தானே இருக்குது. ஸோ இதில் தொடுமா. ரெண்டாவது இந்த வாரம் ட்ரங்கேட்டட் வீக்கு, வெள்ளிக்கிழமை மார்க்கெட் கிடையாது. ஸோ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் தான். ஸோ அதனால் 2 நாள் அதில் வீக்லி செட்டில்மெண்ட் வேறு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் சம் கைண்ட் ஆஃப் ப்ரெஷரும் இருக்கக்கூடும். இருந்தாலும் ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த கண்டினியூடு ரேலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஏன்னா இன்ட்ரீம் US-Iran பீஸ் மறுபடியும் அக்ரிமெண்ட் பார்த்திங்கனாக்கா அது இன்றைக்கு நாளைக்கும் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ரெண்டாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஒரு ஷார்ப் டிக்ளைன் மல்டி மந்த் லோவை டச் பண்ணியிருக்கு, பிலோ $80 per barrel. தென் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஓவராலாகவே ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருப்பது குளோபலாகவே மார்க்கெட்டில் ஒரு சென்டிமெண்ட்டை பெட்டராக கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் போன வாரம் 4,000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இத்தனை நாளாக வித்துட்டு இருந்தவங்க வெள்ளிக்கிழமை தான் இந்திய பங்குச்சந்தையிலே அவங்களுடைய பையிங்கை தயார் பண்ணியிருக்காங்க. மேலும் டெக்னிக்கல் ஃப்ரெண்டில் நிஃப்டியும் நம்மளுடைய க்ரூஷியல் மார்க் 24,000 மேலே வீக்லி பேசிஸில் முடிஞ்சிருக்கிறது. ஒரு கண்டினியூடு புல்லிஷ் மொமெண்டம் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் டொமஸ்டிக் ஈக்விட்டி மார்க்கெட்டில். ஸோ இதை தவிர பார்த்தோன்னா இந்த ஷிப்பிங் ஆக்டிவிட்டி த்ரூ ஸ்ட்ரெய்ட் ஹார்மோஸ் அதுவுமே ஒரு கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பார்த்தோன்னா ஃபர்தராக வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது தான் தெரிகிறது. இது ஆச்சுனாக்க இந்தியா நம்ம ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் ஆயில் இம்போர்ட்ஸ். அதனால் இது நமக்கு ஒரு பெரிய ப்ரீத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். ஏன்னா இது எக்கனாமிக் க்ரோத்தில் ஒரு பெரிய இது கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இந்த சைக்கலாஜிக்கல் லெவல் 24,000ங்கிறது அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனால் இந்த புல்லிஷ் மொமெண்டம் அதை பற்றி பார்ப்போம். மேலும் யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரிசர்வும் ஒரு ஹாக்கிஷ் ஸ்டாண்ட்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கோல்டு சில்வரில் ஸ்டில் அந்த ஒரு வீக்னஸ் கண்டினியூ ஆகும் போல் தெரிகிறது. துறைகளை பார்க்கும் பொழுது வரும் வாரத்துக்கு பவர் ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதில் மெயினாக எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதுதான் இந்தியாவினுடைய மார்க்கெட் பார்த்தோன்னா நியர்லி குவாட்ரிபிள் பை 2035 ஆகக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதில் நிறையா மோர் லோக்கல் மேனுஃபேக்சரிங் இல்லாமலே யூஎஸ்னுடைய 130 பில்லியன் சப்ளை அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அது எமர்ஜ் ஆகும். அதனால்
ஸ்டாக் லைக் சீமென்ஸு, சிஜி பவர் இதெல்லாம் வந்து இந்த மொமெண்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதேமாரி ஆன்லைன் ட்ராவல் அண்ட் டூரிசம் ஸ்டாக்ஸ் இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடும். ஏன்னா கல்ஃப் ரீஜன் வந்து இம்ப்ரூவாக இருக்கிறதுனால அதில் எகெயின் வரக்கூடும். அதுமாரி டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸு நம்ம இந்தோ யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு ஒரு மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ஆப்டிமிசத்தில் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு மொமெண்டத்தை கொடுக்கக்கூடும். தென் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ஏன்னா பாசிட்டிவ் மொமெண்டம் நேற்றுக்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த எக்ஸ்போர்ட்ஸில் உள்ள இன்புட்டை பற்றி நிறையா கொடுத்துருக்காரு. அதுமாரி கவர்மெண்ட்டும் இண்டிஜினியஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் கிட்டத்தட்ட 1.78 lakh crore FY26 15.6% ப்ரீவியஸ் இயர்க்காக இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அந்த துறைகள்லேயும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டியினுடைய லெவலை பார்க்கும் பொழுது டெக்னிக்கலாக ஒரு புல்லிஷ் கேண்டில் ஆன டெய்லி ஸ்கேல் பார்த்து ப்ளஸ் லாங் லோவர் ஷேடோவும் இருக்குது, இண்டிகேட்டிங் ஒரு ஸ்ட்ராங் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து லோவர் லெவலில் வந்து இன்னைக்கு போன வாரம் வந்திருக்கு. ஸோ அதனால் ஹோல்டு எபோவ் 24,050 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருந்தால் 24,350 அண்ட் 24,700 வரலையும் மார்க்கெட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோன்னா 23,900 அண்ட் 23,800 இருக்கக்கூடும். அதுமாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா ஹேமர் கேண்டில் ஆன் டெய்லி ஸ்கேல், ஸோ வீக்லி ஸ்கேல்லையும் பார்த்தோன்னா ஒரு பெட்டர் பையிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால லோவர் லெவல். ஸோ 58,000 ஜோன் வந்து ஒரு அப்மூவ் டுவோர்ட்ஸ் ஒரு 700 புள்ளிகளையும், சப்போர்ட்டில் பார்த்தோன்னா அதேமாரி ஒரு 750 புள்ளிகள் கீழ் சைடு 57,250 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. மேலும் முக்கியமான டேட்டாவும் இந்த வாரத்தில் இருக்குங்க. வர வாரத்தில் அதாவது மண்டே அன்னைக்கு நமக்கு 8 இன்ஃப்ரா டேட்டா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஜப்பான், இந்தியா அண்ட் ஜெர்மனி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, காம்போசிட் பிஎம்ஐ இருக்குது. வெட்னஸ்டே அன்னைக்கு யூஎஸ் ஹோம் சேல்ஸ் டேட்டா இருக்குது. தேர்ஸ்டே அன்னைக்கு யூஎஸ்னுடைய ஜிடிபி டேட்டா இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய தென் ஜெர்மனுக்கு வந்து கன்சூமர் கான்ஃபிடென்ஸ், இதுமாரி நிறைய டேட்டாவை உள்ளடக்கி இருக்கிறதுனால சந்தைகள் வந்து அதற்கு தகுந்தாற்போல் ரியாக்ட் பண்ணக்கூடும். பட் ஓவரால் சென்டிமெண்ட் இன் த பாசிட்டிவ் வே. ஸோ அதனால் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.